A23A என்பது தற்பொழுது அண்டார்டிகா தெற்கு பெருங்கடலில் இருக்கின்ற ஒரு நீண்ட நீளமான மிகப்பெரிய பனிப்பாறை. தற்போதைகளில் உலகின் மிக நீளமான மிகப்பெரிய எடை கொண்ட ஒரு பனிப்பாறை என்றால் இந்த A23A என்ற பாறை தான். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த அண்டார்டிகன் தீவின் அருகே இது சிக்கிக் கொண்டிருந்தது. தற்பொழுது மெல்ல கடந்த 2020 ஆண்டு நகர ஆரம்பித்தது, பிறகு மீண்டும் சிக்கிக் கொண்டது. தற்பொழுது கடந்த 15 தினங்களாக நகர ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் தற்போது வந்துள்ள புதிய தகவலாகும். தற்போது இந்த பாறையின் அளவு என்றால் பார்த்தால் இது லண்டன் மாநகரை போல 2 மடங்கு பெரியது. லாஸ் ஏஞ்சலஸ் நகர், அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் நகர் போன்று 3 மடங்கு, சென்னை மாநகரை போன்று 4 மடங்கு பெரியது பரப்பளவிலே இந்த பனிப்பாறை. இந்த பனிப்பாறையின் எடை என்று பார்த்தால் நமக்கு உண்மையிலேயே ஆச்சரியம் தரக்கூடிய எடையாகத்தான் இருக்கிறது. என்றால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட எண் இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அதனுடைய எடை இருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் அந்த எடை என்று நீங்கள் பார்த்தீர்கள் 99,000 லட்சம் கோடி, அதாவது 1 ட்ரில்லியன் டன்ஸ். 1 டன் என்றால் 1000 கிலோ. 1 ட்ரில்லியன் டன் கிலோ எடை கொண்டது. கிட்டத்தட்ட 99,000 லட்சம் கோடி என்று கணக்கு வருகிறது. எனவே அதற்கு 0.0001 போட்டுக்கொண்டே செல்ல வேண்டிய அளவுக்கு எடை கொண்டது. அவ்வளவு எடை கொண்ட அந்த பனிப்பாறையானது தற்போது நகர ஆரம்பித்திருக்கிறது. இந்த பனிப்பாறையின் நகர்வு என்னவாகும்? அதாவது இப்ப தற்போது அண்டார்டிகாவில் ஜார்ஜியா தீவினை நோக்கி இந்த பனிப்பாறை மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது. இந்த ஜார்ஜியா தீவின் மீது இந்த பனிப்பாறை மோதினால் அந்த பகுதியில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என கூறப்படுகிறது. ஆனால் இந்த பனிப்பாறை அங்கு மோதுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக தற்போது இருக்கிறது. தற்போது வடக்கு நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது. முன்பை விட 2020 ஆண்டு நகர்ந்ததை விட தற்போது சற்று வேகம் பிடித்து தற்போது நகர ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இந்த பாறையானது தற்பொழுது வேகம் பெறும்போது அண்டார்டிகா மின்னோட்டத்திலே கலந்திருக்கிறது. நீரோட்டமாக கலந்து மின்னோட்டமாக நகர்ந்து வருகிறது என்று கூறப்படுகிறது. இந்த தெற்கு ஜார்ஜியா தீவில் A23A மீண்டும் தரையிறங்குமா, மூடுமா, அங்கு இடித்தால் வனவிலங்குகளுக்கு என்ன பாதிப்பு, அங்குள்ள வனவிலங்குகளுக்கு என்ன ஆகும்? ஏன்னால் இந்த அண்டார்டிகா என்பது குளிர் பிரதேசம் என்பது அனைவரும் அறிந்ததுதான். அந்த கண்டத்திலிருந்து பிரிந்து தற்போது இந்த பாறை நகர ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இந்த பாறையானது முழுமையாக அப்படியே நகர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று கூறுகிறார்கள். என்றால் பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடலை நோக்கி இந்த பாறை நகரும் பொழுது அங்குள்ள வெப்பமான சூழ்நிலை காரணமாக, கடல் வெப்பத்தின் காரணமாக அந்த பாறை சிறிது சிறிதாக உடைந்து தண்ணீராக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என கூறப்படுகிறது. ஒருவேளை அப்படி உடைந்து தண்ணீராக மாறினால் அதனால் கடலின் நீர் மட்டம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்த கடல் மட்டம் உயர்வதால் எங்கெங்கு பாதிப்புகள் ஏற்படும், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா வரை அந்த பாதிப்பு வருமா போன்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. ஆனால் இது குறித்து முழுமையான ஆய்வுகள் தற்போது வெளியாகவில்லை. இது தொடர்பாக தொடர்ந்து ஆய்வுகளை விஞ்ஞானிகள் செய்து வருகிறார்கள். அது மட்டுமே இந்த பனிப்பாறையின் காரணமாக எந்த இடத்தில் அந்த தீவில் உள்ள வனவிலங்குகள் பாதிக்கப்படுமா, கடல்வாழ் உயிரினங்களில் எந்த பாதிப்பு ஏற்படும் என்பது குறித்தும் தொடர்ந்து ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. எனவே இந்த பாறையின் கிட்டத்தட்ட இந்த பாறையானது தற்போது நகர ஆரம்பித்த பாதை குறித்து பல்வேறு ஆய்வுகளை இங்கிலாந்து விஞ்ஞானிகள், அமெரிக்க விஞ்ஞானிகள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். ஆனால் இந்த பாறையின் நகர்வால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை தற்போது நம்ம உறுதியாக கூற முடியாத சூழல் தான் இருக்கிறது. ஆனால் தற்போது கடலிலே நகர்கின்ற மிக நீளமான நீண்ட பனிப்பாறையாக இருக்கிறது. சென்னையை போல் 4 மடங்கு பெரியது என்பது சற்று ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய பாறை நகர்கிறது, என்ன நடக்கும் என்ற ஒரு அச்ச உணர்வும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது நமக்கு இந்த ஏரியல் வியூ என்ற வகையிலே அந்த கழுகு பார்வை காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அந்த பனிப்பாறை எவ்வளவு பெரிய பனிப்பாறை! இந்த பனிப்பாறை கடல் மட்டத்திற்கு இடையே 1000 மீட்டர் அளவுக்கு தண்ணீரும் இருக்கிறது. அந்த அளவுக்கு தடிமனான அந்த பாறை தற்போது நகர ஆரம்பித்திருக்கிறது. இந்த பாறையினால் என்னென்ன நடக்கும் என்பது குறித்து ஆய்வுகள் நடைபெறுகின்றன. ஆய்வுகள் முழுமையாக வெளிவந்த பிறகுதான் நமக்கு இதனுடைய பாதிப்புகள், தாக்கம் எப்படி இருக்கும் என்பது, எதிர்மறை விளைவா நேர்மறை விளைவா என்பது குறித்து அதற்கு பிறகுதான் தெரிய வரும். தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.